गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठलदास महाराज की ஜெய். இப்படி பிரம்மனிஷ்டால் வாக்குனால வைராக்கியத்தை அள்ளி கொட்டுறார். அப்படி அள்ளி கொட்டின உடனே இந்த சூத்தர் சொல்கிறார் மேலே தன் அபிப்பிராயமாக, இந்த உபதேசம் கேட்டவனுக்கு ஒருத்தனுக்கு தீர்மானமாக ஒருத்தன் இது கேட்டதுக்கு அப்புறமும் யாரும் இந்த சம்சாரத்தில் வாழ்ந்துட்டு இப்படி இருக்க மாட்டான், கண்டிப்பாக கிளம்பி தபஸ் பண்ண போயிடுவான், அப்படி ஒரு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு தன்னோட அபிப்பிராயத்தை சொல்லி, எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஏதோ ராஜாவுடைய மனசில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அந்த எண்ணமானது இந்த வைராக்கியத்தை கேட்ட உடனே அவனுக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிடுத்து, தான் வந்தது தான் சரியானது போல் இப்படி வைராக்கியத்தை உபதேசம் பண்ண உடனே அந்த பரீட்சித்தும் பரம ஆனந்தப்பட்டு மேலே அந்த சுகாச்சாரியால் சொல்லக்கூடிய அந்த பாகவதத்துக்காக எதிர்பார்த்துன்னு அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கான். அப்படி இருந்து அந்த பிரம்மனிஷ்டாலில் பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி மேலே கேள்வி கேட்குறார். பிரபு, இந்த உலகமே பகவானால் சிருஷ்டி பண்ணியிருக்கப்பட்டதானே, எப்படி அகண்டமாக இருக்குது, எத்தனை மலைகள், எத்தனை நதிகள், எத்தனை உருண்டைகள், இதில் சூரியன் சந்திரன், இத்தனை கிரகங்கள், எத்தனை நட்சத்திரங்கள், அதுக்கு உபகிரகங்கள், இப்படி இந்த உலகத்தையே பிரபு உண்டு பண்ணினாரே, இதுவே ஒரு லீலை தானே. அதனால் எப்படி அந்த பரபிரம்மம் இந்த உலகத்தை உண்டு பண்ணி அப்புறம் அதே பரபிரம்மம் இந்த உலகத்தை ரட்சிச்சுண்டு அப்புறம் அதே பரபிரம்மே இந்த உலகத்தை அழிக்கிறதோ, இந்த ஜெகத் சிருஷ்டியை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இந்த கேள்வியை கேட்ட உடனே மேலே இந்த பாகவதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுகாச்சாரியால் இப்போ தான் தான் பகவான்கிட்ட பேசுகிறாராம். என்னென்னு பேசுகிறாருன்னா, ஏதோ இந்த பரீட்சித்து வந்துட்டு அவனுக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன், கரையேற்றுறேன், உன்னை எப்படியாவது உன்னை கரையேற்றுறேன்லாம் அபயம் கொடுத்துட்டேன் பாகவதம் சொல்லி, ஆனால் பாகவதம் சொல்லணும்னு நான் தீர்மானம் பண்ணி இப்படி அபயம் கொடுத்துட்டேன் பிரபு. ஆனாலும் என்னென்னா, இது நான் என்னுடைய சாமர்த்தியத்தில் பண்ணுறேன்னு நீ நினச்சிடாத, நீ என் வாக்கில் உட்காந்துண்டு இந்த பாகவதத்தை கங்கா பிரவாகம் மூல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பிரம்மனிஷ்டால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதுக்கு சுகஸ்துதின்னு பேர். நம பரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான நிரோதலீலையா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்பேற்பட்ட பிரபு, 3 காலத்திலையும் சத்தியமாக இருக்கக்கூடியவன், உலகத்து உண்டாகிறதுக்கு முன்னாடியும் அவன் தான் இருக்கான், உலகம் நடக்கும்போதும் அவன் தான் இருக்கான், உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா அவன் தான் இருக்கான், அப்பேற்பட்ட பரபிரம்மம் அப்படின்னு இவர் ஸ்தோத்திரம் பண்ணுறதே அவருடைய நிலையில் ஸ்தோத்திரம் பண்ணுறாராம். அதுக்கும் மேலே 2வது ஸ்லோகத்தில் பும்சாம் புனகா பார்மஹம்ஸ்யாஸ்ரமே, ஏன்னா இந்த சந்நியாசிகள் பகவானை பஜிக்கிறது தான் அவருக்கு பெருமையாம். ஏன்னா அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்ன்றதுக்கு பகவான்கிட்ட போகிறான்னா வேறு வழி என்ன இருக்குது, பகவான்கிட்ட தானே போய் ஆகணும். எதுவுமே வேண்டான்னு ஒருத்தன் இருக்கிறவன் பகவான்கிட்ட போகிறான்னா தானே அவனுக்கு பெருமை. இதை தான் சொல்கிறார், ஆத்மா ராமாச்சமனையா நிர்கிரந்தாப்யுருக்கிரமே குர்வந்தி அஹைதுகிம் பக்திம் இச்சம் பூதகுணோஹரிஹி அப்படின்னு பிரதமஸ்கந்தம் 7வது அத்தியாயத்தில் சொல்கிறார். இந்த சுகாச்சாரியால் ஏன் இந்த பாகவதத்தை படித்தார்னா, ஏன்னா இந்த பாகவதமானது பிரம்மனிஷ்டரையே பிடிச்சி இழுக்கிறதான் பகவத்குணம்ன்றது, அதுதான் பகவானுடைய பெருமை அப்படின்னு. பும்சாம் புனகா பாரமஹம்சி ஆசிரமே, இந்த சன்னியாசிகள் சேவக்கூடிய அந்த பிரபுவே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்தில் நமஸ்காரம் பண்ணிகிட்டே வரார். எப்பேற்பட்ட பிரபு, எந்த பிரபுவனுடைய அந்த கீர்த்தனத்தினாலையும் ஸ்மரணத்தினாலையும் எந்த பிரபுவை நமஸ்காரம் பண்ணும்போது எந்த பிரபுவை பார்த்தாலோ எல்லா பாபங்களும் போய் ஒருத்தன் பரம புண்ணியனாக ஆகிறானோ அப்பேற்பட்ட பிரபுவுக்கு நமஸ்காரம். கிராத ஹூனாந்திர புலிந்த புல்கசாகா என்று இந்த உலகத்தில் எத்தனையோ நீச்சர்கள்லாம் இருக்கா, அத்தனை நீச்சர்களும் கரையேறத்துக்கு என்ன வழி இருக்குது? அந்த நீச்சர்களும் கரையேறத்துக்கு வழி என்னன்னா, அவா எந்த பகவானை ஆசிரயிச்சிருக்கிற அந்த பாகவதால் ஆசிரயிச்சுட்டான்னா போதுமா, அந்த பாகவதாலுடைய திருவடியை பிடிச்சின்ட்டான்னா எப்பேற்பட்ட நீச்சனாக இருந்தாலும் இவன் உத்தாரணம் ஆகிடுமா. அப்பேற்பட்ட பாகவதாலே எந்த பிரபுவோட சரணத்தை ஆசிரயிச்சுக்கிறாளோ அப்பேற்பட்ட பிரபுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லிட்டு வரார்.
அப்புறம் சொல்லிட்டு வரும்போது ஸ்ரீயப்பதியான உனக்கு நமஸ்காரம், யஜ்ஞபதியான உனக்கு நமஸ்காரம், பிரஜாபதியான உனக்கு நமஸ்காரம், லோகபதியாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம், பூமியினுடைய பதியாக இருக்கக்கூடிய நமஸ்காரம் உனக்கு, அப்புறம் யாதவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பதியாக இருந்து எல்லாத்தையும் பண்ணியே அப்பேற்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம்னு இப்படி சொல்லி கடைசியாக தன்னுடைய ஸ்லோகத்தில் அவ்யக்தம் மகத்து அகங்காரம் இதெல்லாத்தையும் வச்சுருந்தானே ஜெகத் சிருஷ்டி பண்ணுறார். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், அப்புறம் அவ்யக்தம் மகத்து அகங்காரம் 23 தத்துவங்கள் மொத்தம், அப்புறம் மனசையும் உண்டாக்கி அந்த மனதிலையும் அந்தர்யாமியாக உட்காந்துட்டு இந்த உலகத்தையே உண்டாக்கினியே பிரபு, சர்வாந்தர்யாமியாக நீ இருந்து எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கியே, அப்பேற்பட்ட சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நீ என் மனசில் உட்காந்துண்டு என் வாக்கில் உட்காந்துண்டு மேலே நான் சொல்லக்கூடிய பாகவதத்தை நீதான் சொல்லணும், சோலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சிமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்துதியானதை பூர்த்தி பண்ணுற. இந்த சுகஸ்துதிக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, அதையும் இப்போ சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்கள்லாம் ஒரு 2003-2004 சமயத்தில் கோவிந்தபுரத்தில் குருநாதால் விட்டல்தாஸ் மகாராஜ் கிட்ட நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். நாங்களாம் 2001 வந்தோம். நாங்கள் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த கதை இது. இது எந்த சமயம்னா கோகுலாஷ்டமி நம்ம ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய உற்சவம் பூர்த்தியான சமயம். பூர்த்தி ஆகிட்டு எங்களுக்கு எப்படின்னா பாட்டம் கார்த்தால வேலையில் 8 மணிலேருந்து ஆரம்பித்து 12 மணி வரையும் வேதம் திருவ சொல்லணும். மத்தியான வேலையில் சந்தை நடக்கும். பாக்கிய நேரத்தில் பாகவத திருவை, தசமஸ்கந்தம், பஞ்சமஸ்கந்தம் இதெல்லாம் திருவை சொல்லி சாயந்தரம் பூஜை கீழ்த்தரவா இதெல்லாம் சொல்லி இப்படி அந்த பழைய ஆசிரமத்தில் லௌகீகமே இல்லாமல் வாழ்ந்த நாட்கள், எதுவுமே தெரியாது. அப்படி இருந்த நாட்கள் அது உண்மையாகவே எதுவுமே தெரியாது. வெளியில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா யாராவது சொன்னாதான் அப்படி இருக்கும் அந்த நாட்கள். எந்த ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது அந்த நாட்கள். இப்படி நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற கோகுலாஷ்டமி பூர்த்தியாச்சு. பொதுவாக நம்ம கோகுலாஷ்டமி பூர்த்தி ஆகும், ஆனால் பரனூரில் பிரம்மோற்சவம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கோகுலாஷ்டமி பூர்த்தி ஆனதுக்கப்புறம் வருஷம் எங்களை எல்லாரையும் அழைச்சிண்டு நம்ம பரனூர் போய் நம்ம அண்ணா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணாவோட சந்நிதியில், அங்கே பக்த கோலாகலன் சந்நிதியில் குருநாதர் திவ்யநாமம் பண்ணுவார், பஜனை பண்ணுவார், எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு நாள் நம்ம பஜனை பண்ணிட்டு வருவோம். எங்களை எல்லாரும் பார்த்தாலே அண்ணா மேலே பஜனை ஆரம்பிச்சிடலான்னு ஆட ஆரம்பிச்சிடுவார். நாங்கள் பாடலாம் சொல்லிட்டு கோவிந்தபுரத்தில் இருந்த காலம். இப்போ நாளைக்கு எல்லோரும் பரனூர் போகணும், எல்லோரும் பஜனை பண்ண போகலாமா அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கும் உடனே குஷி. ஏன்னா ஒரு நாள் லீவ் வேறு கிடைக்கும்ல எல்லாருக்கும், அதனால் எல்லாருக்கும் உடனே குஷி. தாராளமாக போகலாம் அப்படின்னு உடனே சொன்னார். இங்கே குருநாதர் சொன்னார், நீங்கள் முழுக்க இன்னும் கேட்கலை அப்படின்னார். உடனே எல்லாம் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்துட்டு இருந்தோம். என்ன சொன்னார்னா, நாளைக்கு எல்லாரும் என் கூட பரனூருக்கு வரணும்னா இன்னைக்கு சாயந்தரம் ராத்திரி படுத்து தூங்குறதுக்குள்ளே எல்லாரும் இந்த சுகஸ்துதியை நெற்றுவா என்கிட்ட ஒப்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் போட்டி போட்டுண்டு நாளைக்கு பரனூர் போகணும், அங்கே போகணும், அண்ணாவை பார்க்கணுன்ற இதில் நாங்கள் அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து ராத்திரிக்குள்ளே இந்த 12 ஸ்லோகங்கள் முழுக்க நெற்று பண்ணி எல்லாருமே அண்ணாட்ட ஒப்பித்தோம். அதனால் இந்த சுகஸ்துதி சொல்லும்போது அது ஞாபகம் வந்தது. அப்பேற்பட்ட உத்தமமான ஸ்துதி. மேலே அவர் சுகர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி என் வாக்கில் இருந்து நீ சொல்லணும்னு சொன்னார். மேலே பாகவதத்தை ஆரம்பிக்கும் போது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி ஜெகத் சிருஷ்டியெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நீ எங்கிட்ட கேட்டியோ இதே மாதிரி தான் நாரதர் தன்னுடைய பிதாவாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன்கிட்ட கேட்டார். இப்போ நான் பிரம்மநாரத சம்வாதமாக இதை நான் மேலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 4th அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார். மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத்த 4th சூத உவாச மய்யாசகேரிதி வசஹ தத்வநிச்சயமாத்மனஹ உபதார்யமதிம் கிருஷ்ணே ஔத்தரேயः சதீம் யதாத் ஆத்மஜாயா சுதாகார பசுத்ரவிணபந்துஷு ராஜ்யே சாவிகலே நித்யம் விரூடாம் மமதாம் ஜஹௌ பப்ரச்சசேமமேவார்த்தம் யன்மாம் ப்ருச்சத சத்தமாஹ கிருஷ்ணானுபாவஸ்ரவணே ஸ்ரத்ததானு மகாமணாஹ சம்ஸ்தாம் விஜ்ஞாய சந்நியஸ்ய கர்மத்ரைவர்கிகம் ச யத்
वासुदेवे भगवती आत्मभावं दृढं गतः। राजोवाच समीचीनं वचो ब्रह्मन् सर्वज्ञस्य तवानघा। तमो विशीर्यते मह्यं हरेः कथयतः कथां। भूय एव विवित्सामि भगवान् आत्ममायया। यथेदं सृजते विश्वं दुर्विभाव्यमधीश्वरैः। यथा गोपायति विभुः यथा संयच्छते पुनः। यां यां शक्तिम् उपाश्रित्य पुरुशक्तिः परः पुमान्। आत्मानं क्रीडयन् क्रीडन् करोति विकरोति च। नूनं भगवतो ब्रह्मन् हरेरद्भुतकर्मणः। दुर्विभाव्यमिवा भाति कविभिश्चापि चेष्टितम्। यथा गुणांस्तु प्रकृतेः युगपत् क्रमशोऽपि वा बिभर्ति भूरिशस्त्वेकः। कुर्वन् कर्माणि जन्मभिः विचिकित्सितमेतन्मे। ब्रवीतु भगवान् यथा शाब्दे ब्रह्मणि निष्णातः। परस्मिंश्च भवान् खलु। सूत उवाच इत्युपमन्त्रितो राज्ञा गुणानुकथने हरेः। हृषीकेशमनुस्मृत्य प्रतिवक्तुं प्रचक्रमे. சாட்சாத் பிரம்மனிஷ்டாலாக இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு மேலே இந்த பகவத் சிருஷ்டியை விஸ்தாரமாக சொல்லணும், பாகவதம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ என்னுடைய சாமர்த்தியத்தில் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. பிரபு, உன்னுடைய ஆசீர்வாதத்தில் சொல்கிறேன், நீ என் வாக்கில் இருந்து சொல்லணும் அப்படின்னு இந்த ஒரு சுகஸ்துதியாக இது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மேலே இந்த கதையை ஆரம்பிக்கிறார். இது பாகவதத்தில் ஒரு முக்கியமான ஸ்துதி, பிரம்மனிஷ்டால் பண்ணக்கூடிய ஸ்துதி. மேலே எல்லோரும் கலந்து இதை பாராயணம் பண்ணுவோம். ஸ்ரீசுக உவாச நமः பரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான நிரோதலீலயா கிரஹீத சக்தி த்ரிதயாய தேஹினாம் அந்தர்பவாய அனுபலக்ஷ்ய வர்த்மனே பூயோ நமः சத்விருஜினச்சிதே அசதாம் அசம்பவாய அகில சத்வமூர்த்தயே பும்சாம் புனः பாரமஹம்ஸ்ய ஆஸ்ரமே வியவஸ்திதானாம் அனுமிருக்யதாசுஷே நமோ நமஸ்தேஸ்து ரிஷபாய சாத்வதாம் விதூரகாஷ்டாய முஹுः குயோகினாம் நிரஸ்தசாம்யாதிசயேன ராதசா ஸ்வதாமனி பிரம்மணி ரம்ஸ்யதே நமः யத்கீர்த்தனம் யத்ஸ்மரணம் யதீக்ஷணம் யத்வந்தனம் யச்ச்ரவணம் யதர்ஹணம் லோகஸ்ய சத்யः விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமः விசக்ஷணா யச்சரணோபசாதனாத் சங்கம் வியதஸ்யோபயதோந்தராத்மனः விந்தந்தி பிரம்மகதிம் கதः
क्लमाः तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। तपस्विनो दानपरा यशस्विनः मनस्विनो मन्त्रविदः सुमङ्गलाः क्षेमं न विन्दन्ति विनायदर्पणम् तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। किरातहूणान्ध्रपुलिन्दपुल्कसाः आभीरकङ्कायवनाः खसादयः येऽन्ये च पापाः यदुपाश्रयाश्रयाः शुध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः। स एष आत्मा आत्मवतामधीश्वरः त्रयीमयो धर्ममयस्तपोमयः गतौ यलीकैः अजशङ्करादिभिः वितर्क्यलिङ्गो भगवान् प्रसीदताम्। श्रियः पतिः यज्ञपतिः प्रजापतिः धियां पतिः लोकपतिर्धरापतिः पतिर्गतिश्चान्धकवृष्णिसात्वतां प्रसीदतां मे भगवान् सतां पतिः। यदङ्घ्र्यभिध्यान समाधिधौतया धियानुपश्यन्ति हि तत्त्वमात्मनः वदन्ति चैतत् कवयो यथा रुचं स मे मुकुन्दो भगवान् प्रसीदताम्। प्रचोदिता येन पुरा सरस्वती वितन्वताजस्य सतीं स्मृतिं हृदि स्वलक्षणा प्रादुरभूत् किलास्यतः स मे ऋषीणां ऋषभः प्रसीदताम्। भूतैर्महद्भिः य इमाः पुरो विभुः निर्मायशेते यदमूषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोऽलङ्कृषीष्ट भगवान् वचांसि मे। नमस्तस्मै भगवते वासुदेवाय वेधसे पपुर्ज्ञानमयं सौम्या यन्मुखाम्बुरुहासवम् एतदेव आत्मभूराजन् नारदाय विपृच्छते वेदगर्भोऽभ्यधात् साक्षात् यदाह हरिरात्मनः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां द्वितीयस्कन्धे चतुर्थोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।